ஐபிஎல்லுடைய 19வது சீசனுக்கு முன்னாடி 9 வீரர்களை வெளியேற்றி அதன் மூலம் 18.85 கோடியை மிச்சப்படுத்தி ஏலத்துல கலந்து கொள்ள உள்ளதாக மும்பை இந்தியன்ஸ் தகவல் வெளியாகிருக்கு. மிச்சல் சாண்ட்னர் 2 கோடி, ஹல்லா ஹாசன்பர் 4.80, தீபக் சாகர் 9.25 ஆகிய வீரர்களை நீக்கினா கிட்டத்தட்ட 16 கோடி ரூபாய் மிச்சம் இருக்குமா. மேலும் கரண் சர்மா 50 லட்சம், சத்யநாராயணா 30 லட்சம், ராஜ் அன்கத் பாவா 30 லட்சம், ரீஸ் டாப்லே 75 ஆகிய வீரர்களையும் நீக்க உள்ளதாக சொல்லப்படுது. இதன் மூலம் மும்பை இந்தியன்ஸ் அணி 18.85 கோடி ரூபாய் மிச்சம் பண்ணலாம். சோ 3 வீரர்கள், அதாவது 3 வீரர்களை எடுக்க இருக்காங்களாம். இதனை வைத்து 3 பிரிவுகளுக்கு வீரர்களை வாங்கி ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு உள்ளூர் இந்திய ஸ்பின்னரை வாங்க பிளான் போட்டிருக்காங்களாம். குர்னால் பாண்டியா போன பிறகு அந்த இடத்தை நிரப்பவே முடியல. ஒரு திறமையான இளம் இந்திய ஸ்பின்னரை வாங்க வேண்டும், அதே போல இந்திய டெத் பவுலர் ஒருவரை வாங்கியே ஆக வேண்டும் அப்படின்ற முடிவுல இருக்காங்களாம். மேலும் பாத்தீங்கன்னா ஒரு மிடில் பேட்டர் வரிசையில ஒருவரை களமிறக்க வேண்டும் அப்படின்ற பிரச்சனையும் இருக்கா. இப்படி இந்த 3 இடங்களுக்கு சரியான வீரர்களை வாங்கிட்டா மும்பை இந்தியன்ஸ் அணி வலிமையான அணியாக மாறிவிடும் அப்படின்னு கருதப்படுது. ஆகையால இதற்காக மும்பை இந்தியன்ஸ் அணி தீவிரமாக செயல்பட்டு கொண்டும் இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய முக்கிய வீரர்களாக பார்க்கப்படுவது ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், பும்ரா, திலக் வர்மா, நமன்தீர், ட்ரெண்ட் போல்ட், அஸ்வானி குமார் ஆகியோர் உள்பட வில் ஜாக்ஸ், ரியான் ரிக்கல்டன், விக்னேஷ் புத்தூர் ஆகிய வீரர்களுமே இருக்காங்க. சோ கிட்டத்தட்ட 9 வீரர்களை மும்பை இந்தியன்ஸ் அணி நீக்கிவிட்டு வெறும் 3 வீரர்களை மட்டுமே கொண்டு வரலாம் அப்படின்ற முயற்சியில ஈடுபட்டிருக்காங்களா. இந்த செய்தி தற்போது வெளியாகி பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.